வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பசுமை உழவன் புவனேஸ்வரன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம வயலில் கருப்பு கவுனி சாகுபடி செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 15 நாட்கள் ஆகும் அறுவடைக்கு. ஏன் அப்படின்னாக்கா 1-2 கதிர்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா பாருங்கள். ஸோ நீண்ட காலம் ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம் அந்த உழவர் டிவியில். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம பொதுவாக விவசாயிகள் வீடியோ எடுத்து போகிறதுக்கு ஆட்களை எப்பயுமே வச்சுக்க முடியல. நம்ம வேலை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. பாருங்கள், இப்போ நம்ம என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த கருப்பு கவுனி ரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பெருமளவில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, போன வருடம் கருப்பு கவுனி ரொம்பவே டிமாண்ட் இருந்ததுங்க. கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா போன வருடத்தில் 2024 டிசம்பரில் பார்த்திங்கன்னா 1 கிலோ ஒரு ஃபார்மர் 250 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணாங்க. இதே வாங்கி விற்றவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350-400 வரைக்கும் விற்பனை பண்ணாங்க. ஆனால் இப்போது இந்த சம்பா பட்டத்தில் சாகுபடி பண்ணவங்க எல்லாமே இதை அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ நண்பர்கள் பார்த்திங்கன்னா அரிசி வாங்கக்கூடிய நண்பர்கள் நேரடியாக விவசாயிக்கிட்ட வாங்கினீங்கன்னா இதனுடைய விலை இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 170 விலைக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை விட குறைவாகவும் விற்பனை பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் விவசாயிக்கிட்ட வாங்கும்போது இதனுடைய விலை குறையும். இதை விட்டுட்டு நீங்கள் டீலர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இதனுடைய விலை அவர்கள்கிட்ட வாங்கி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோவுக்கு 30-50 ரூபா வரைக்கும் விலை ஏற்றி வச்சு தான் விற்பனை பண்ணுவாங்க. ஸோ விவசாயிகள்கிட்ட நேரடியாக நீங்கள் வாங்கும்போது விவசாயி நட்டம் இல்லாமல் அவங்களும் லாபகரமான ஒரு விவசாயத்தை செய்வாங்க. விவசாயிகளுக்கு ஏன் நம்ம நேரடியாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிக்கிட்ட நீங்கள் நேரடியாக வாங்கும்போது அந்த வயலில் என்னென்ன இடுபொருள் கொடுக்குறாங்க, எப்படி சாகுபடி பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தெரியும். ஸோ இந்த கருப்பு கவுனிங்கிற ரகம் ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 17-18 மூட்டைக்கு மேலே கிடைக்காது. ஆனால் கருப்பு கவுனிலே பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த கருப்பு கவுனிங்கிறது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி செட்டிநாட்டு கவுனின்னு சொல்லுவாங்க சிலர். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கருப்பு கவுனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுனிங்கிறது பார்த்திங்கனாக்கா செட்டிநாட்டு கவுனி ரெண்டுமே ஒன்று தான் என்னுடைய கருத்துப்படி. ஏன்னா நான் சாகுபடி பண்ணதில் பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு கவுனி தனியாக இருக்குமா அப்படின்னு